நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க எதை புரிஞ்சுக்கல? இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. நம்ம வீட்டு பொண்ணு போய் டான்ஸ் ஸ்கூல் வைக்கிறேன், டான்ஸ் கத்து கொடுக்கறேன், அங்க ஆடுறேன் இங்க ஆடுறேன்னு சொன்னா ஊர்ல இருக்கவங்க தப்பா தான் பேசுவாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்து பொண்ணு இப்படி கால்ல சலங்க கட்டிட்டு ஜங்கு ஜங்குன்னு ஆடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால அந்த டான்ஸ் ஸ்கூல்லாம் எதுவுமே வேண்டாம். நீ வீட்லயே இருந்து நல்லபடியா இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டா போதும், சரியா? அத்தை, என்ன அத்தை சொல்றீங்க? நான் இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணமே டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும் தான். எனக்கு பரதநாட்டியம் மேல அவ்வளோ ஈடுபாடு இருக்கு. நான் கத்துக்கிட்ட பரதநாட்டியத்தை குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நான் கத்து கொடுக்க தான் போறேன். பரதநாட்டியம் ஆடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட். அது ஆத்மார்த்தமா செய்யற விஷயம். இந்த பரதநாட்டியத்தை கத்து கொடுக்கறதுனால நம்ம குடும்பத்துக்கு என்ன அசிங்கம் வந்துட போகுது? இல்ல குடும்பத்தோட கௌரவம் என்ன கெட்டு போயிட போகுது? எவ்வளவு பெரிய டான்சர்ஸ்லாம் பெரிய பேர் புகழோட இருக்காங்க தெரியுமா? இந்த கலைய வளர்த்த எத்தனையோ பேரு கல்யாணம் கூட பண்ணிக்காம ஒரு தவமா இருந்து இந்த கலைய வளர்த்து வந்திருக்காங்க. இத போய் நீங்க இப்படி தப்பா பேசுறீங்க? இந்த வியாய்கனம்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு இது பிடிக்கல. உன்னோட மாமியார நான் இத வேண்டான்னு சொல்றேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா வீட்ல என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. நான் வீட்டு வேலைய பார்க்க தான் போறேன். இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு மாமியாரா நல்ல விஷயத்த சொன்னா நான் கேட்டுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா என்னோட லட்சியத்தை விடுன்னு சொன்னா கண்டிப்பா என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஒரு பொண்ணா காலம் புற வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டை தொடச்சுக்கிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டணும்னு அவசியம் இல்ல அத்தை. வெளியில வந்து பாருங்க, பொண்ணுங்க ஆட்டோல இருந்து லாரி பிளேனே ஓட்டுறாங்க. நீங்க படிக்கல, அதனால இந்த சாதனையெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா நான் படிச்ச வார்த்தை. அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டு வேலையே முடங்கி கிடக்கணும்? ஒருவேளை வீட்டு வேலையை பார்க்க நேரம் பத்தலனா அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்கல்ல. வீட்டு வேலை பாக்குறதுக்கும் சமைச்சு வச்சுட்டு போறதுக்கும் ஆளை வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க என்னால முடியும். மாமியாருங்கிற அதிகாரத்தை தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்கிட்ட காட்டாதீங்க.